வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல பாப்அப் பாக்ஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் பாப்அப் தான் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ட், கன்ஃபார்ம், ப்ராம்ப்ட். நேம்க்கு ஏத்த மாரி தான் எல்லாமே இருக்கும். நான் என்னென்னன்றத ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அலர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யூசர் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்றத அதாவது அவங்கள்ட்ட எஸ் ஆர் நோ கேட்கறது கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்ட்ட பாஸ் பண்றேன். அப்படின்றது தான் இந்த அலர்ட்ன்றது. சரி, ஓகே. இப்ப இந்த அலர்ட்ன்னு சொன்னீங்க. அத எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா செஞ்சு காட்டுறேன் ஒரு டெமோவா. இங்க ஒரு பட்டன்றது நான் வைக்கிறேன். பட்டன்றது வச்சாச்சு. இந்த பட்டன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ட்ரை மீ அப்படின்றத வச்சிடலாம். நம்ம இங்க ஆப்வியஸா ஆன் கிளிக் பண்ணியே ஆகணும். ஆன் கிளிக்குக்கு ஒண்ணு வேணும். இந்த ஆன் கிளிக்குக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஃபங்க் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஃபங்ஷன கிரியேட் பண்றேன். மை ஃபங்க்ன்றத போட்டுட்டு, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலர்ட்ன்றத குடுக்குறேன். இங்க நம்ம நல்லா பார்த்துருக்கலாம். இந்த அலர்ட்ன்றத நான் இப்படியும் குடுக்கலாம். விண்டோ டாட் அலர்ட் அப்படியும் குடுக்கலாம். விண்டோன்றது நான் குளோபல் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லியிருந்தேன். நம்ம விண்டோன்றத குடுத்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. நம்ம இப்ப டைரக்ட்டா அலர்ட்ன்றத அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான். விண்டோ டாட்ன்னு போட்டாலும் போட்டுக்கலாம். இல்ல அலர்ட்ன்றத டைரக்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஐ அம் அ அலர்ட் பாக்ஸ் அப்படின்ற மாரி சும்மா சிம்பிளாவே வச்சிடலாம். ஐ அம் அ அலர்ட் பாக்ஸ் அப்படின்றத வச்சுட்டேன். வச்சுட்டு நான் இங்க சேவ் பண்ணிடுறேன். இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். பண்ண உடனே ட்ரை மீன்றது வந்துருச்சு. நான் இத கிளிக் பண்றேன். என்னன்றத பாருங்களேன். ஓகே. எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க மை ஃபங்க்ல இந்த இது காலே பண்ணல. இன்வோக் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாரி பேராந்தசிஸ் சாரி, இந்த பிராக்கெட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது போடல அப்படின்னா ஃபங்ஷன் கால் ஆகுது. சரி, ஓகே. ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இங்க மறுபடியும் ட்ரை மீன்றத கிளிக் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் வரும். எனக்கு நான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன குடுக்குறேன். ஐ அம் அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க வேற இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கலாம். இப்ப சில இடத்துலலாம் நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப Instagramலயோ, Facebookலயோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துலலாம் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தோம்னா, அங்கேயே எரர்ன்றது காட்டும். ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அந்த ஃபார்ம்லயே எரர் காட்டும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம Instagramல திருப்பி சேம் நம்பர் வச்சோ, அது சேம் நம்பர் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். இப்ப சேம் யூசர் நேம் வைக்க முடியாது. நான் சேம் யூசர் நேம் வைக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா Instagram எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். எரர் த்ரோ பண்றது நம்ம என்ன பண்ணலாம்? 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு UIலயே எனக்கு ஷோ பண்ணலாம். அந்த ஃபார்முக்கு கீழயே இந்த யூசர் நேமுக்கு கீழயே நான் என்ன பண்ணலாம்? இந்த மாரி எனக்கு இது அப்படின்னு சொல்லி இந்த யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். அப்படி இல்லையா, இவங்க இந்த மாரி சப்மிட் பண்ணும்போது இந்த மாரி நான் அலர்ட்ல குடுக்கலாம். எனக்கு இந்த மாரி யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன். நீங்க வேற குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்வியஸா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேன்றத கிளிக் பண்ணிட்டு வேற நேம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் இந்த அலர்ட்ன்றது ரியல் டைம்ல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாக்ஸ். கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வெரிஃபையோ இல்ல எதையோ ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னாலோ, இந்த கன்ஃபார்ம் பாக்ஸ யூஸ் பண்ணலாம். இந்த கன்ஃபார்ம் பாக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, கேன்சல் 2 இருக்கும். நான் சொன்னேன்ல கன்ஃபார்ம் பண்றது. இப்ப நான் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் தான் யூசர்னா எனக்கு தான் இது வேணுமா? இப்ப சில இடத்துலலாம் பார்த்திருப்பீங்க. இந்த குக்கீஸ நான் உங்க இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாமா? எஸ், நோ அந்த மாரி கேட்கும். நெறைய வெப்சைட்ல கேட்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலயே நீங்க பார்த்தீங்கனாலே கேட்கும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அங்க நான் அவங்க கன்ஃபார்ம் பாக்ஸ் யூஸ் பண்ணல. அவங்க வேற ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இத நம்ம கன்ஃபார்ம் பாக்ஸா யூஸ் பண்ணலாம். இந்த மாரி ரியல் டைம்ல இந்த இந்த இடத்துலலாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்கு சொல்றேன். இப்ப யூசர் ஓகே கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? கேன்சல் கிளிக் பண்ணா என்ன நடக்கும்? அப்படின்ற டவுட் நமக்கு வரலாம். ஓகே கிளிக் பண்ணா என்ன அப்படின்னா நம்ம என்ன குடுக்குறோமோ அது போய் சேவ் ஆயிரும். அப்படி இல்ல, நம்ம கேன்சல் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாரி தாங்க. பூலியன் மாரி தான். ஓகே குடுத்தா அந்த வேல்யூ சேவ் ஆகும். இல்ல கேன்சல் குடுத்தா அந்த வேல்யூ சேவ் ஆகாது. சரி, ஓகே. நம்ம இப்ப கன்ஃபார்ம் மெத்தடுக்கு இது என்னன்றத பார்க்கணும். நான் இப்ப அலர்ட்க்கு இங்க அலர்ட்ன்றது போட்டிருந்தேன். அப்ப கன்ஃபார்ம்க்கு என்ன இருக்கும்? கன்ஃபார்ம்ன்றது தான் அந்த கீவேர்ட் தான் கன்ஃபார்ம். நம்ம விண்டோ டாட் கன்ஃபார்ம்னு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வெறும் கன்ஃபார்ம் அப்படின்றத கூட நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இதே நான் ஃபங்ஷனே வச்சுக்கிறேன். நான் இந்த ஃபங்ஷன்ல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு இஃப் எல்ஸ் ஒரு கண்டிஷன் நான் செக் பண்றேன். செக் பண்ணிட்டு தான் நான் கன்ஃபார்ம் பாக்ஸே நான் அலோவ் பண்றேன். ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப டைரக்ட்டா இப்போ ஒரு யூசர் எதுவுமே அந்த இன்புட்டே குடுக்காம திடீர்னு ஓகேன்றது குடுப்பாங்க. அப்போ அது வேல்யூ ட்ரூ ஆற மாரி தான். அந்த வேல்யூ போய் அந்த எம்ப்டியான வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். அப்படி நம்ம விடக்கூடாது.
அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிஷன் செக். இது வந்து ரியல் டைம்ல வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்களே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் நேம் வந்து இல்லாம அந்த ஃபார்ம் கிரியேட் ஆகக்கூடாது. இப்ப யூசர் நேமே இல்லாம அந்த ஃபார்ம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து எம்ப்டியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு 10 பேர் வந்து இப்படி பண்ணாங்கனாலே, எந்த யூசர் நேம் எதுன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமாயிடும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும். சரி ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து நான் குடுக்குறேன். இப்ப இங்க கன்ஃபார்ம்ன்றத வந்து நான் வந்து கன்ஃபார்ம்ன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம விண்டோ டாட்ன்னும் போட்டு கன்ஃபார்ம் போடலாம். அப்படி இல்லன்னா வெறும் கன்ஃபார்ம்ன்றத கூட போட்டுக்கலாம். நான் வெறும் இத மட்டும் போடுறேன். இப்ப நான் வந்து நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து பிரஸ் அ பட்டன் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இஃப் எல்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் இத வந்து தூக்கிடுறேன். இப்ப எல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாரி எல்ஸ்ன்றது வந்து நம்ம இங்க வந்து நான் போட்டுறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள்ல தான் நான் வந்து அசைன் பண்ண போறேன். இப்ப நான் டெக்ஸ்ட்ன்ற வேரியபிள்ல என்ன அசைன் பண்ண போறேன்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கன்ஃபார்ம் பாக்ஸ் குடுத்தோம்னா நமக்கு 2 வரும். ஓகே, கேன்சல் அப்படின்னு சொல்லி 2 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப வந்து நான் ஜஸ்ட் வந்து ஜெனரலா என்ன பண்ணேன் அப்படின்னா, யூ பிரஸ்ட் ஓகே சாரி பிரஸ்டு வந்து ஸ்பெல்லிங் வந்து பிஆர்இஎஸ்எஸ்இடி ஓகே யூ பிரஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி வரும். இங்க வந்து நான் அதே லைனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். எல்ஸ்லயும் வந்து நான் அதையே போடுறேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ பிரஸ்ட் கேன்சல் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். யூசர் வந்து எதை கிளிக் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து ஷோ பண்ணணும்ல யூசருக்கு. இப்போ நான் வந்து இங்க ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இந்த ஃபங்க்ஷனை இங்க போட்டு எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இதை யூஐல வந்து ஷோ பண்ணணும். எந்த யூசர் அதாவது வந்து யூசர் வந்து ஓகே கிளிக் பண்ணணும், கேன்சல் கிளிக் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனே வந்து எழுதியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் வந்து ஒரு இது வைக்கிறேன். ஸோ வழக்கம் போல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி நம்ம இங்க வந்து பி டேக்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் டெமோன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இன்னர் HTML வந்து அக்சஸ் பண்றேன். இன்னர் HTML அக்சஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ன்றத வந்து போட்டுடுறேன். ஸோ போட்டுட்டு இங்க வந்து நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க வந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் ட்ரை மீ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ் அ பட்டன்ற மாதிரி வந்து நான் இங்க வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஓகே இல்ல கேன்சல் 2 தான் பண்ணணும். நான் இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேன்சல் பண்றேன். யூ பிரஸ்ட் கேன்சல்ன்றது வந்துருச்சு. ஸோ நான் மறுபடியும் வந்து ட்ரை மீயை கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து ஓகேவை கிளிக் பண்றேன். யூ பிரஸ்ட் ஓகே அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு யூசர் வந்து எதை கிளிக் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துட்டு நம்ம போய் அதை வந்து ஓகேல அக்ரி பண்ணி அவங்க எல்லாத்தையும் அக்ரி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து நம்ம வந்து கொடுத்துட முடியாது. ஸோ எதை வந்து எங்க கிளிக் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம வந்து யூஐல ஷோ பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். நீங்க ஓகேன்றதை கிளிக் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம வந்து வைக்கலாம். சரி ஓகே. நான் தேர்ட் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ். ப்ராம்ப்ட் பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூசர்ட்டேருந்து வந்து ஒரு இன்புட் வேல்யூ வந்து வாங்குறது. ஸோ இன்புட் வேல்யூ வாங்குறது அப்படின்னா எப்படி எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுலயும் வந்து ஓகே, கேன்சல் வந்து இருக்கும். ஸோ வந்து இன்புட் வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஓகேன்றத குடுத்தாங்கன்னா, நம்ம இன்புட் வேல்யூ வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போறோம். அப்படி அவங்க கேன்சல் அப்படின்னு குடுத்துட்டாங்கன்னா, அது வந்து நமக்கு நல்லுன்றது ரிட்டர்ன் ஆகும். நல்லுன்றது ரிட்டர்ன் ஆகும். அன்டிஃபைன்ட் கிடையாது. நல்லுன்றது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இத வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். இது வந்து என்ன சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு அலர்ட்டுக்கு அலர்ட்ன்றத பார்த்துருந்தோம். கன்ஃபார்முக்கு கன்ஃபார்ம்ன்றத பார்த்துருந்தோம். ஸோ ஆப்வியஸா வந்து நம்ம ப்ராம்ப்ட்டுக்குன்றது ப்ராம்ப்ட் தான். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து கொஞ்சத்த மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ இத வந்து எடுத்துடுறேன் நானு. எடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைக்கிறேன். சாரி ஒரு லெட் பெர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒண்ணு வைப்போம். இதுல வந்து என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ராம்ப்ட் வந்து வாங்குறேன். ஸோ ப்ராம்ப்ட்ன்றது நான் யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கணும்ல. ஸோ நான் வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் நேம் அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு குடுக்குறேன். ஸோ இது இல்லாம எனக்கு வந்து இங்க அவங்க எதுவுமே குடுக்கல அப்படின்னா, எனக்கு டிஃபால்ட்டா வந்து ஒரு வேணும். வேல்யூ வந்து வேணும். ஸோ இதுதான் வந்து அவங்க குடுக்கல. ஸோ நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி. ஸோ இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெசேஞ்சர் ஆப் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மெசேஞ்சர் ஆப்ல வந்துட்டு ஒரு ஒன் டூ ஒன் மெசேஜிங் ஆப் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து யூசர் நேம் வந்து நான் ப்ராம்ப்ட் பண்றேன் இந்த இடத்துல. இங்க வந்து ப்ராம்ப்ட் பண்றேன். அவங்க வந்து குடுக்குறாங்க. ஏதோ ஒரு நேம் வந்து அஸ்வின்றது குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு யூசர் நான் வந்து வரேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமே குடுக்காம ஜஸ்ட் வந்து ஓகேன்றத கிளிக் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்டி வேல்யூ போய் அதாவது சேவ் ஆகும். ஸோ இத நான் தடுக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து அன்னோன் அப்படின்றத வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்க வந்து அவங்க எதுவுமே குடுக்கல. அப்ப அன்னோனா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அன்னோன் யூசர் அந்த மாரி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Instagramல யாராவது வந்து
அவங்களோட அக்கவுண்ட்ட டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம்ன்றது அவங்களோட யூசர் நேம்ன்றது போயிட்டு Instagram யூசர் அப்படின்றது வந்துரும். ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். அங்க வந்து நம்ம வந்து நம்மள்ட்டேருந்து ஃபர்ஸ்ட்டே வந்து யூசர் நேம வாங்கிடுவாங்க. இப்ப இங்க வந்துட்டு நம்ம இந்த மாரி வந்து வாங்கி அப்படி அவங்க குடுக்கல அப்படின்னா, நம்ம வந்து அன்னோன்றத வந்து டிஃபால்ட் வேல்யூவா வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் இஃப் கண்டிஷன் வந்து போடுறேன். இஃப் எல்ஸ் வந்து நம்ம வந்து போடப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சின்டாக்ஸ் எழுதிடலாம். இஃப் எல்ஸ். ஸோ எழுதிட்டேன். ஸோ எழுதிட்டோம்னா இங்க வந்து எரர் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ இஃப்க்குள்ள அந்த கண்டிஷன வந்து நம்ம போடணும். ஸோ நம்ம வந்து கண்டிஷன் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்க வந்து பெர்சன்றது தான் குடுத்துருக்கேன். ஸோ பெர்சன் வந்து நல்லா இருந்துச்சு ஆர் எனக்கு என்ன பண்றேன்னா, இந்த மாரி வந்து 2 இது போட்டா வந்து ஆர்ன்னு அர்த்தம். அதே மாரி பெர்சன் வந்து எம்ப்டியா இருந்தாலோ, ஸோ பெர்சனோட வேல்யூ அதாவது அவங்க வந்து எதுவுமே குடுக்காம எம்ப்டி வேல்யூவா இருந்துச்சுன்னாலோ, நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செக் மாரி நான் வந்து ஒண்ணு வைக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, யூசர் கேன்சல்டு த ப்ராம்ப்ட்ன்ற மாரி யூசர் கேன்சல்டு த ப்ராம்ப்ட் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, நான் எனக்கு வழக்கம் போல நடக்கணும். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல வந்து போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவங்களோட யூசர் நேம வந்து நான் போடணும்ல. ஸோ அப்படி போட்டா தான் அவங்க வந்து வெல்கம்னு மட்டும் வெறும் போட்டுறக்கூடாது. இங்க நான் என்ன பெர்சன் நேம் குடுக்குறேனோ, அந்த பெர்சன் நேம் வந்து எனக்கு ஷோ ஆகணும். நான் இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐல ஷோ பண்றதுக்காக சேம் இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இங்க வந்து நம்ம ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ நான் இங்க வந்து மறுபடியும் வந்து ட்ரை மீ வந்து கிளிக் பண்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூ வந்து அன்னோன்றது வருது. ஸோ நான் அந்த அன்னோன வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி குடுத்து ஓகே அழுத்துறேன். ஸோ வெல்கம் கோட் வித் அஸ்வின் அப்படின்றது வந்துருச்சு. நான் இப்போ மறுபடியும் ட்ரை மீ போறேன். இங்க நான் வந்து கேன்சல கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க நான் வந்து கேன்சல கிளிக் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து யூசர் கேன்சல்டு த ப்ராம்ப்ட் அப்படின்ற மாரி வரணும்னு சொல்லிட்டு, நம்ம இங்க இன்னொரு கண்டிஷன் வச்சிருக்கோம்ல, எம்ப்டி ஸ்ட்ரிங்கா இருக்குல்ல. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து எதுவுமே இல்ல. நான் இப்போ வந்து ஓகேன்றத அழுத்துறேன் அப்படின்னாலும் எனக்கு யூசர் கேன்சல்டு த ப்ராம்ப்ட் தான் வரும். ஸோ இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து இந்த விண்டோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். இப்ப நம்ம இந்த அலர்ட்லாம் யூஸ் பண்றோம். இந்த ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்றோம். இது வந்து சிம்பிளான டாபிக்கா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன அப்படின்றத கான்செப்ட்ட வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஆனா நம்ம ரியல் டைம்ல இதெல்லாம் எங்க யூஸ் ஆகுதுன்றத நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டா பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சா தான் நீங்க ப்ராஜெக்ட்ல வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஓகே இதெல்லாம் வந்து இதுல தான் வருது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த மாரி ஈஸியா இன்ட்ரஸ்டிங்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கோட் வித் அஸ்வின் வந்து Instagramலயும் இருக்கு. அங்கேயும் நீங்க மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்லயும் வந்து கேளுங்க. அப்படி இல்லன்னா நம்ம கோட் வித் அஸ்வின் வந்து Instagramலயும் நீங்க வந்து கேட்கலாம். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து Telegram சேனல் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்ணலாம். சரி ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.